இவரின் கொஞ்சம் தமிழும் பேச்சும் ஒட்டுமொத்த ரசிகர்களையும் மனதால் கடத்திய சுனிதா அவர்களை பேச அழைக்கிறோம். இவரோட பேச்சை கேட்க நானே ரொம்ப ஆர்வமா இருக்கேன். வாங்க மேம். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அக்கா, நீங்கள் பேசுகிறது நான் ஷெரீஃப் மாஸ்டர் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அக்கா ரொம்ப அழகாக பேசுகிறாங்க, ஆனால் எனக்கு எதுவுமே புரியல, ஆனால் கேட்குறதுக்கு சுகமாக இருக்குது அப்படி சொல்லியிருந்தேன். ஸோ கம்மிங் பேக், நான் இன்னைக்கு வந்ததுக்கு மெயின் காரணமே என்னோடய டான்ஸ் பார்ட்னர். நான் ஃபஸ்ட் சென்னையிலே கால் வைக்கும் போது ஒரு ஃபேஸ் பார்த்ததுன்னா அது ஆந்தனி வாங். வாங், நிஷாந்த் அண்ட் சாதத், the producer, the backbone of Handpick Records. எப்படின்னா நான் 15 இயர்ஸாக தெரியும். ஸோ அவங்களோட ஸ்ட்ரகிள் என்னோட ஸ்ட்ரகிள் நம்ம சேர்ந்து தான் ஆரம்பித்தோம். ஓகே, எப்போவுமே பேசுவோம், ஏதோ பண்ணலாம்டா, பெருசாக பண்ணலாம், ஒர்க் பண்ணலாம், இண்டிபெண்டன்ட் சாங் நம்மளுக்கு ஏன் வர மாட்டேங்குது, நம்ம குட் டான்ஸு, நம்ம ஓரளவுக்கு நல்லா ஆடுறோமே, ஏன் வரல, அப்படியெல்லாம் நம்ம பேசிகிட்டு இருப்போம். இப்போ எப்படி பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் 2 பேரும் நம்ம போயிட்டு கேட்க வேணாம், ஒரு மியூசிக் லேபிளை நீங்களாக ஓப்பன் பண்ணிட்டீங்க. அப்போது கன்ஃபார்மாக ஹூஎவர் த பீப்புள், நம்ம மாதிரி டான்சர்ஸ், நம்மளுக்கு ஒரு சாங் வேணும். ஏன்னா we are not that typical commercial ஒரு டான்ஸிங்கோ ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஃபேஸ் நம்மக்கிட்ட தட் கமர்ஷியல் தமிழ்நாட்டிலே ஒன்றும் இருக்கும்ல, அது இல்லாமல் we were just thinking what to do. So I'm very happy that they have started this label company. Of course, I think இவங்க அந்த struggle தாண்டி வந்திருக்கனால அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் that whom we should give an opportunity and எவ்வளோ பேருக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி தேவைப்படுதுன்னு. ஸோ I'm very very happy. வாங் அண்ட் நிஷாந்த் அண்ட் சாதத், இது பின்னாடி நிறைய பேர் இருக்காங்க. ஆக்சுவலி ஒரு மொத்தமாக 6-7 பேர் ஒரு டீம் இருக்காங்க. 15 years I've seen them and I'm so happy and proud and I feel so blessed that இன்னைக்கு நான் இங்கே நின்றுட்டு உங்களுக்காக உங்ககிட்ட பேச முடிஞ்சுது. ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் எஸ், இன்வைட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வணக்கம், நன்றி. தேங்க்யூ. சரி, அடுத்த சாங் வந்து ஹேண்ட்பிக் ரெக்கார்ட்ஸில் பண்ணிடலாம் சுனிதா. எஸ், பைப்லைன் இருக்கு. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் மீ ஹியர். பிகாஸ் இது வந்து எங்களோட ஒரு ரீயூனியன் மாதிரி இருக்குது. பிகாஸ் ஐ கேன் சி சுனிதா அண்டு வாங், நிஷாந்த், இவங்க எல்லாமே உங்களில் அடுத்த பிரபுதேவா டைமில் வந்து வி ஆர் ஆல் டுகெதர் ஆஸ் அ டான்சர்ஸ். அண்டு நாகேந்திர பிரசாத் மாஸ்டர், ஐ எம் வெரி happy to be with you today because as a dance நிறைய he is doing a lot of things. He's have a beautiful dance floor and he's doing a lot of things for dance. And நிறைய இங்கே இருக்கிற சப்ரீஷ் அண்ட் எல்லாருமே இங்கே வந்து we have been as a dancer. நாங்கள் டான்ஸ் தான் கெரியர் ஆரம்பித்தோம். இங்கே எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு கனவு வந்து மீடியாவில் சொல்லணுன்றதான் எல்லாருமே இங்கே வராங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பாட்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு மியூசிக்காக இருக்கட்டும், ஒரு டான்ஸாக இருக்கட்டும். ஸோ இந்த பாட்டை வந்து நம்ம லிரிக், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம லிரிக் ரைட்டர் சார் வந்து அவர் வந்து அழகாக அந்த சாங்க்கு ஒரு நல்ல லிரிக் எழுதிட்டார். அவர் சாங் இல்லைன்னா கூட அவர் தனியாக ஒரு கவிதையாக அது எழுதி எங்கே வேணால் ப்ரெசென்ட் பண்ணலாம். ஆனால் ஒரு டான்ஸர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மியூசிக் இல்லாமல் அவரை ப்ரெசென்ட் பண்ணவே முடியாது. ஸோ மியூசிக் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி டான்ஸர். ஸோ அதுக்கு ரொம்ப முக்கியமாக மியூசிக் தேவைப்படுது. அண்டு நிறைய இடத்துல வந்து டான்சர்ஸ் வந்து ஒரு மியூசிக் லேபிளில் போய் அப்ரோச் பண்ணும்போது அது மியூசிக் பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ இங்கே இவங்க ஆரம்பித்தது வந்து இட் இஸ் அ வெரி குட் திங். பிகாஸ் நிறைய வந்து டான்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லாத சில விஷயங்களை இவங்க நடனமும் சேர்ந்து ஒரு மியூசிக்கையும் ரெண்டையும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கொண்டு போகிறது வந்து இட் இஸ் அ வெரி சூப்பர் திங். ஐ திங்க் லாட் ஆஃப் டான்சர்ஸ் வில் கெட் அ ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப்டர் திஸ். ஹேண்ட் பிக் வந்து அவங்கள கரெக்டாக பிக் பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ணுன்றது வந்து எனக்கு தோணுது. ஸோ இட்ஸ் அ வெரி குட் இனிஷியேட்டிவ். ஏன்னா எனக்கு ஃபஸ்ட்டு அவங்க இன்வைட் பண்ணி சொல்லும் போது எனக்கு அதுதான் மைண்டில் வந்துச்சு. இட்ஸ் அ கிரேட் திங். பிகாஸ் எப்படி சொல்கிறது, ஆஸ் வாங் சேஸ் லைக் நம்ம மியூசிக் வந்து நாங்கள் விஷுவலாக பார்க்குறோம். அந்த விஷுவல் வந்து யூஸ்வலாக வந்து ஒரு சாங்கை கேட்கும்போது நம்ம கண்ணை மூடிட்டு கேட்டோம்னா அது வந்து நம்மளுக்கு ஒரு சாங்கை அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். பட் ஆனால் விஷுவலாக அதை ப்ரெசென்ட் பண்ணுறது வந்து இட் இஸ் அ டிஃப்ரெண்ட் ஆர்ட். இப்போ நம்ம எவ்வளோ வருஷம் ஆனாலும் அந்த விஷுவல் பார்க்கும்போது தான் அந்த சாங் வந்து நம்மளுக்கு திருப்பி நிறைய ஞாபகப்படுத்தும். அப்படின்ற மாதிரி நம்ம இமேஜின் பண்ணுறதே விஷுவலைஸ் தான் பண்ணுறோம். அப்படின்றது வந்து த விஷுவல் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி சாங்.
ஸோ ஆஸ் இட் இஸ் லைக் இந்த ஆகாய ஐ மீன் கங்கைங்கிற பாட்டு பார்க்கும்போது எனக்கு ஐ ஃபெல்ட் த விஷுவல் இஸ் வெரி குட், சூப்பராக இருந்தது. அது பார்க்கும்போது நானே அந்த இடத்துக்கு போன மாதிரி இருந்தது. ஸோ ஆடியோவும் தாண்டி விஷுவலும் இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் ஆல்சோ த ஃபஸ்ட்டு சாங்ஸ் வாட் தே டிட், அந்த கொரியோகிராஃபி ஆஃப் ஆகட்டும், த வே தே ப்ரெசன்ட் த சாங், அது வந்து ரொம்ப நீட்டாக, அது வந்து அதில் வந்து டிஓபியோட ஒர்க் வந்து இட் இஸ் வெரி வெரி ப்ளசன்டபிள், சூப்பராக இருந்தது. பார்க்கும்போதே ஒரு ரொம்ப ரொம்ப இப்போ இருக்கிற ட்ரெண்டில் ரொம்ப கனெக்டடாக இருந்தது. இட் இஸ் வெரி நைஸ் டு see த சாங். அண்ட் மியூசிக்குமே 2 சாங்குமே, அதாவது 2 சாங்குன்னு தனித்தனியாக சொல்கிறேன், ரெண்டுமே வேறு வேறு ஜானரில் இட் இஸ் மேட் இஸ் பெஸ்ட். அண்ட் வெரி ஹாப்பி தட் இந்த மாதிரி நிறைய மியூசிக் லவர்ஸ் அதாவது மியூசிக் மட்டுமே ரெப்ரசென்ட் பண்ணாமல் அதை தாண்டி அதுக்குள்ளே நிறைய வேலை இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆர்ட் டிபார்ட்மெண்ட் இருக்குது, ஒரு டிஓபியோட வேலை இருக்குது, ஒரு லிரிக்கிஸ்டோட வேலை இருக்குது. இது எல்லாமே சேர்ந்தது தான் ஒரு மியூசிக் வீடியோவாக இருக்குது. ஸோ ஹேண்ட் பிக்குங்கிற ஒரு 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 கம்பெனி இட் இஸ் பிளானிங் டு டூ திஸ். இது எல்லா ஆர்டிஸ்டையும் சேர்த்து பண்ணுறது, அவங்கவுங்களுக்கான இம்பார்ட்டன்ஸை அது கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஒரு முயற்சி எடுத்துருக்கிறது வந்து இட்ஸ் எ ரியலி கிரேட் திங். ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் மை ப்ரேயர்ஸ் வித் யூ கைஸ், லைக் ஆல் யுவர் 3 ஃப்ரெண்ட்ஸ். லைக் நீங்கள் இன்னும் சிறப்பாக சூப்பராக நிறைய விஷயம் பண்ணுன்றது நான் ப்ரே பண்ணிக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்டு தேங்க்ஸ் மேம், நான் உங்கள் பயங்கரமான ஃபேனு. அவங்க தமிழ் பேசுகிறது வந்து ஃபஸ்ட்டு கேட்டோடனே ஃபஸ்ட்டு அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு கேட்டு தான் அவங்க யாரை இன்வைட் பண்ணுறாங்கன்னு நான் பார்ப்பேன். தேங்க்யூ ஸோ மச் மேம். ஓகே, தேங்க்யூ ஆல், தேங்க்யூ ஸோ மச். சப்போர்ட் ஹேண்ட்பிக் அண்ட் ஆல்சோ சப்போர்ட் டான்ஸ் அண்ட் கொரியோகிராஃபர்ஸ். தேங்க்யூ ஸோ மச். நடன இயக்குனர் நாகேந்திர பிரசாத் அவர்களை உங்கள் மனசில் திருப்பி பேச அழைக்கிறோம். வந்திருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் என்னுடைய வணக்கம். ஊடக நண்பர்களுக்கு முக்கியமாக நான் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணுறது வந்து இந்த மாதிரி டீமை வந்து என்கரேஜ் பண்ணணுன்ட்டு என் சைட்லேருந்து ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. ஏன்னா வாங் அண்ட் நிஷாந்த், வாங்க ரொம்ப வருஷமாக நான் பார்க்குறேன் இந்த டான்ஸ் இதில். ஆக்சுவலாக அது எவ்வளோ ஸ்ட்ரகிள் தான், அது சொல்ல முடியாத ஸ்ட்ரகிள். ஏன்னா டான்ஸர்ஸ்க்கு தான் தெரியும். நான் ஆக்சுவலாக 500 600 அசிஸ்டண்ட்டாக எங்கள் அண்ணனுக்கு அசிஸ்டண்ட்டாகவே நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கோரியோகிராஃபராக இருக்கேன். அதுக்கப்புறம் இந்த கொரோனா டைமில் தான் எனக்கு வந்து ஒரு லைஃப் கிடச்சிது. ஆக்சுவலாக எப்படின்னா, எல்லா டான்ஸ் கிளாஸும் மூட வேண்டிய சந்தர்ப்பம். அந்த டைமில் வந்து ப்ரொடியூசர் சுந்தரும் காமராஜன்றவங்க தான் இந்த மாதிரி லக்கி மேனுன்ட்டு ஒரு கன்னட படம், அது ஓமை கடவுளை ரீமேக் பண்ணுறது, அதை வந்து கன்னடத்தில் பண்ணேன். அதுவும் புனித், கர்நாடக ரத்னா புனித் ராஜ்குமார், அந்த கர்நாடகா சூப்பர் ஸ்டார் அவர்கிட்ட ஆக்சுவலாக வந்து கெஸ்ட் ரோலில் தான் நான் அவரை கேட்டேன். ஆனால் வந்து அவரை வச்சு நிறைய படம் அப்படியே ஃபுல்லாக எக்ஸ்டெண்ட் பண்ணி, அப்புறம் அதை ஏன் இதை சொல்ல வரேன்னா, ஒரு டேரக்டராகும் போது தான் ஒரு, அதாவது மியூசிக் நம்ம அசிஸ்டன்ட் டேரக்டர் இருக்கும்போது என்ன ஷார்ட் அந்த மாதிரி ஒரு இது இருக்குது பேக். பட் இன் டெப்த் ஒரு சாங் பின்னாடி ஒரு லிரிக்கு ஜென்ரலாக இருக்கும். பட் அதை இம்ப்ரவைசேஷன் அதில் நிறைய ப்ராசஸ் இருக்குது. அது நார்மலாக இல்லை. ஏன்னா எல்லாருடைய மைண்டும் வந்து அது வந்து பிரெயின் ஸ்டாம் பண்ணி அது ஒத்துழைச்சி அது வந்து வரத்துக்கு அது ஒரு மேஜிக் நடக்கணும். இங்கே இந்த 2 சாங்லேயும் அந்த மேஜிக்கை நான் பார்க்குறேன். ரெண்டுமே டிஃப்ரெண்ட் கான்ட்ராஸ்ட் திங். ஏன்னா இதில் எவ்வளோ உழைப்பு இருக்குன்றது பார்க்கும்போது உங்களுக்கும் தெரியும். அந்த ஆகாய கங்கை ஒரு வார்த்தையும் ரொம்ப அற்புதமான ஒரு ஃப்ரெஷ் எழுத்து. ஐ திங்க் சாரி சார், உங்கள் பேர் கார்த்திக். நிஜமாகவே அவர் பேசும்போதே தெரியுது அது எவ்வளோ ஆழம் இருக்குது அதில். அப்படி பார்க்கும்போது அப்படியே ஒரு சூதிங், ஒரு மைண்டு ரெஃப்ரெஷ் ஆகுது. நிஜமாகவே ஹேட்ஸ் ஆஃப் யூ. ஈவன் த மியூசிக் எல்லாமே ஆக்சுவலாக அதுதான் அந்த மேஜிக் நடந்திருக்கு. இதுக்கு வந்து இது நடந்தால் மட்டும் போதும் இல்லை, நீங்கள் வந்து அதை வந்து சேர்க்கணுன்னு என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அடுத்தது வந்து இன்னொரு அன்பிலே, அது நிஜமாகவே அது வேறு விதமான ஒரு ஜானர். அது நிஜமாகவே எல்லாமே இந்த எல்லா கிராஃப்டும் கரெக்டாக அமைஞ்சிருக்கு. சரி, இதை அமைக்கிறதுக்குன்னா இவங்களுடைய உழைப்பில் வந்து எல்லாம் மாஸ்டர்ஸ். ரியலி இங்கே இருக்கவங்க எல்லாமே ரியலி தே ஆர் வெரி வெல். அந்த கஷ்டம் அந்த இதெல்லாம் தெரியுது. இவங்களுக்கு நிஜமாகவே என்னோடய சப்போர்ட் எப்பவுமே இருக்கும். முக்கியமாக நீங்கள் தான் ஆக்சுவலாக இவங்களை வந்து இன்னும் பெரிய அளவுக்கு இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ், இந்த மாதிரி புது டீம் இவங்களெல்லாம் வந்து சேர்க்கணுன்ட்டு என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். என்னையும்
இங்கே நிற்கிறதுக்கு எனக்கு ரொம்ப எப்பவுமே ரொம்ப பேசுகிறதுக்கு எனக்கு பிடிக்காது. பட் ஜென்ரலி இன்றைக்கி இங்கே நின்று பேசணுன்றது ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. பிகாஸ் தீஸ் பீப்புள் ஆர் ரியலி ஹார்ட் ஒர்க்கிங். எனக்கு ஐ திங்க் 2 பேரும் வாங்கும் சரி நிஷாந்தும் சரி இதை எங்கே அந்த ஸ்பார்க் ஆரம்பிச்சதுன்னு தெரியல. காட் பிளஸ் தெம். உங்களுடைய இந்த உழைப்பு வந்து இன்னும் மேலும் மேலும் உயரணும். அதுக்கு என்னுடைய சப்போர்ட் எப்பவுமே இருக்கும். தேங்க்யூ. ஒரு பெரிய மித் எங்களுக்கே. ஸோ நாங்கள் பண்ணுறது எல்லாமே வந்துட்டு மியூசிக் ரிலேட்டடாகவே இருந்தது. ஸோ நான் பீன் அ கொரியோகிராஃபர் ஃபார் 20 years நான். ஆனால் அந்த மியூசிக்கில் தான் என்னுடைய வேர்ல்டு சுற்றிட்டே இருந்தது. ஆனால் நான் மியூசிக் டைரக்டர் கம்போசர் கிடையாது. நான் அந்த மியூசிக்கை வந்துட்டு ஒரு விஷுவலாக பார்க்குற ஒரு க்ரியேட்டர் தான். அண்டு நிஷாந்தும் வந்துட்டு டான்ஸ் ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள். ஸோ மியூசிக் அந்த கோர் விஷயம் வந்துட்டு அந்த மியூசிக்கில் இருந்தது. ஸோ ஹேண்ட்பிக் வாய் அப்படின்னும் போது இதெல்லாமே தான் நாங்கள் யோசிக்கிறது வெளியே எடுத்துன்னு வர்றதுக்கும் ஒரு பிளாட்ஃபார்மில் the mediator between the created craft and audience போய் சேர்ற ஒரு மீடியேட்டராக இருக்கணும் அப்படின்னும் போது எஸ் why not music label அப்படின்னு தான் போய் முடிஞ்சது டிசிஷன். அண்ட் தட்ஸ் வை இன்னைக்கு we have a handpick records launching. ஸோ அதுக்கு வந்துட்டு ரொம்ப நிறைய கஷ்டம் நடந்தது நடுவில். பட் தென் எண்ட் ஆஃப் த டே வி ஆர் ஹியர். ஸோ எனக்கு அதுதான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்டு இந்த நேரத்தில் வந்துட்டு யூனோ மை ஸ்பெஷல் பீப்புள் எப்போவுமே கூட இருந்தவங்க. ஓகே, ஃப்ரம் த பிகினிங் சுனிதாவாக இருக்கட்டும், மாஸ்டர் நாகேந்திர மாஸ்டர் நிறைய வருஷமாக என்னை பார்த்துருக்குறாரு. ஷெரீஃப் வெல் விஷர் ஃபார் அ வெரி வெரி லாங் டைம். எனக்கு எதாவது கன்ஃபியூஷன் ஆனாலுமே ஐ கோ டு ஹிம். ஹி கிவ்ஸ் மீ த டிரான்ஸ்பெரண்ட்டான ஒரு விஷயம் சொல்லுவார் எனக்கு. இதுதான் உண்மை, இதுதான் இப்படி தான் அப்படின்றது. ஸோ அந்த ஒரு திங் ஐ ரியலி லைக் அபவுட் ஹிம். ஸோ அதனால் யூனோ மை ஹார்ட்ஃபுல் தேங்க்யூ. அண்ட் எஸ் சப்ரீஷ் எனக்கு வந்துட்டு personally he's been a backbone. He's been a backbone. So எந்த ஒரு நல்ல விஷயத்துலையுமே வந்துட்டு சப்ரீஷ் has always been there. So இன்றைக்கி ஒரு பெரிய விஷயம் நடக்கும்போது I wanted him to be there. So அதனால் I call you. Thank you for being there. And Reshma has always been close as a family. So Reshma, thank you so much for coming here. Okay, so yeah, this is handpick. இதுதான் it's come out of vision, it's come out of love, and it's come out of pure craft and art. Thank you.